அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் பேக் டு ரெய்ஹானா கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இங்கே நாங்கள் எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் சூப்பராகவே இருக்கோம். இன்றைக்கி வந்து ஹஜ்ஜி பெருனா vlog தான் பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட்டு பார்ட்டு நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு டைம் இருந்துச்சுன்னா அந்த வீடியோ போய் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா கிளியராக புரியும். ஓகேவா? இப்போ நம்ம இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது வந்து அரஃபா நோன்பு அன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ. அதாவது நாளைக்கு ஹஜ்ஜி பெருனானா இன்னைக்கு ஈவினிங் எடுத்த வீடியோ. ஈவினிங் ஒரு 3:30 மணிக்கெலாம் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வேலையுமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நான் வந்து வட்டலப்பம் வைக்கிறதுக்காக பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பிரியாணி செய்யறதுக்கு மசாலா வறுத்து அதுவும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டேன். ஹஜ்ஜி பெருனானா பிரியாணி தானே ஸ்பெஷல், பிரியாணி இல்லாமல் எப்படி? ஸோ அதனால் பிரியாணிக்கு வீட்லேயே மசாலா வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஆறுனதும் அரைச்சிடலாம். மசாலா வறுக்கிறதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, தம்ரூட் ஒரு 1/2 கிலோ வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான மாவுலாம் ரெடி பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். 3 மணி நேரத்துக்கு அப்புறமா இப்போ அவனில் எடுத்து வச்சாச்சு. இது நல்லா பேக் ஆகட்டும். இப்போ பிரியாணிக்கு மசாலா அரைச்சிட்டேன். அதை ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சிடலாம். இன்றைக்கி வந்து இஃப்தாருக்கும் நான் ரெடி பண்ணணும், நாளைக்கு வர பெருனாவுக்கும் ரெடி பண்ணணும். இதுக்கு நடுவில் நம்ம கடத்தருக்கு வேறு போகணும், கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணுற வேலை இருக்குது. ஸோ அதனால் எவ்வளோ பிஸியாக டென்ஷனாக இருந்திருப்பேன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இஃப்தாருக்கு வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். டைம் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நோன்பு வச்சதே தெரில, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போ வந்து இஃப்தாருக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இது வந்து கடல் பாசி. நான் வந்து இதில் எந்த ஒரு ஃபுட் கலரும் சேர்க்கலை. நாட்டு சர்க்கரை, ஜஸ்ட்டு வந்து நாட்டு சர்க்கரை தான் போட்டேன். அது வந்து கலர் அழகான ஒரு சூப்பரான ஒரு டார்க் மெரூன் கலரில் சாக்லேட் கலரில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சூப்பராக இருந்துச்சு. கூடவே வந்து பப்பாளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஃப்தாருக்கு பெருசாக நான் பசியார் எதுவுமே செய்யலை. பப்பாயா கடல் பாசி கட் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு தொழுக போயாச்சு. தொழுது முடிச்சுட்டு வந்து புதினா ஜூஸ் வந்து நான் ஈவினிங்கே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஸோ புதினா ஜூஸ் வந்து குடித்தோம். அதுக்கப்புறம் எல்லாருமே நைட்டு பசியாரை பார்த்திங்கன்னா தோசை தான் சுட்டு சாப்பிட்டோம். மகரிபு தொழுதுட்டு வரத்துக்கும் தம்ரோட்டு பேக்காய் முடிக்கிறதுக்கும் டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. சரி ஓப்பன் பண்ணி பார்த்துடலான்னு சொல்லிட்டு அவனை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பார்க்கலான்னு சொல்லிட்டு மறந்துட்டு கையை வச்சுட்டேன். லைட்டாக சுட்டுடுச்சு. அப்படியே பதறிடுச்சு மனசு. அதோட ஓப்பன் பண்ணி பார்த்ததும் அப்படியே மூடி வச்சுட்டேன். நாளைக்கு எடுத்து கட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும். டேஸ்ட்டும் அப்போ தான் நமக்கு வரும். உடனே எடுத்து சாப்பிட்டோன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டும் இருக்காது, சாஃப்டாகவும் இருக்காது, ஒரு மாதிரி ஹார்டாக இருக்கும். நோன்பு வச்சாலே நமக்கு வந்து கண்டிப்பாக இஃப்தாருக்கு வந்து ஜூஸ், ஏதாவது ஒரு ஜூஸ் வந்து நமக்கு இருக்கணும். அதுவும் இல்லாமல் இப்போ சம்மர் டைம் வேறு, ஜூஸ் இல்லைன்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வீட்டில் எதுவுமே இல்லைன்னா ஜூஸ் போடுறதுன்னு தெரியல. சடனாக பார்த்தீங்கன்னா புதினா தான் இருந்துச்சு. சரி ஓகே, புதினா இஞ்சிலாம் போட்டு லெமன் சேர்த்து சூப்பரான ஒரு ஜூஸ் வந்து போட்டாச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ண போகலான்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜூஸ் குடித்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், குப்பை எடுக்கிறதுக்கு 3 நாளாக வரவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வரா மாதிரி தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரிய பேக்கில் வந்து எல்லா குப்பையும் போட்டு நல்லா கவர் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அடுத்த நாளாச்சும் வராங்களா பார்ப்போம், வந்தால் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு. நம்ம ஊர் காரைக்காலில் மாங்கனி திருவிழா வருது இல்லையா, அதுக்கு பந்தல்லாம் போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ தெரியுற இந்த க்ரீன் கலர் பந்தல் கிடையாது, இது வந்து கவர்மெண்ட்டில் வெயிலுக்காக சம்மர் டைம் அப்படிங்கிறதுனால போட்டிருக்கிறாங்க. இதோட இந்த தெருவிலேயே லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா மாங்கனி திருவிழாவுக்கு பந்தல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இந்த வீடியோக்கு பேசும்போது ஆல்ரெடி திருவிழா வந்து முடிஞ்சிருச்சு. நேற்று தான் வந்து மாங்கனி திருவிழா. இந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மாங்கனி திருவிழாவுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ கடத்தருவில் இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சுட்டு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வரும்போது பூ வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். பூவோட ரேட்டு கேட்டிங்கன்னா அதிர்ச்சி ஆகிடுவீங்க. அடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் ஊரில் என்ன ரேட்டுக்கு விற்றாங்கன்னு சொல்லி கமெண்டில் மறந்துடாமல் சொல்லுங்கள். ஏன்னா அவ்வளோ ரேட்டாக இருந்துச்சு. வீட்டுக்கு வந்த உடனேயே வாங்கிட்டு வந்த திங்ஸ்லாம் கூட என்ன இருக்குது கரெக்டாக இருக்கான்னு நான் பார்க்கவே இல்லை. அப்படியே எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு வந்து வட்டலப்பத்துக்கு ரெடி பண்ணி வேக வச்சுட்டேன். பாதி வந்து இருக்குது, இன்னொரு பாதி வேகணும். அதனால் திரும்ப மூடி வச்சுட்டு இப்போ பூ கட்டுறதுக்காக வந்துட்டேன். அன்னைக்கு எங்கள் ஊரில் ஒரு பாக்கெட்டு பூ வந்து 80 ரூபான்னு விற்றாங்க. எனக்கு தெரிஞ்சா பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு மேலே போயிட்டு அதே ஷாப்பில் வாங்கியிருக்கிறாங்க 100 ரூபான்னு சொல்லி விற்றுருக்குறாங்க. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லுங்கள். எனக்கு இந்த ரேட்டை கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுச்சு. இருந்தாலும் நமக்கு வந்து தேவை அப்படிங்கிறதுனால பிள்ளைக்கு வச்சு விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். நான் வந்து 2 பாக்கெட்டு பூ வாங்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். ஒன்று எனக்கும், இன்னொன்று அம்மா வீட்டுக்கு. தம்பி ஊர்லேருந்து வரதா இருந்துச்சு, அவர்கிட்ட கொடுத்து விடலாம் அம்மா வீட்டுக்குன்னு சொல்லிட்டு 2 வாங்கினேன். எனக்கு ஃபஸ்ட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 20 ரூபான்னு காதில் விழுந்துச்சு. அதனால் 2 பாக்கெட் வாங்கிட்டேன். அவங்களுக்கு பணம் கொடுக்கும்போது தான் 160 ரூபா தாங்கன்னு சொன்னோன்னே அப்போ தான் எனக்கே தெரியுது 80 ரூபான்ட்டு. எனக்கு ரொம்ப வந்து ஷாக் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அப்போ கையில் பைசாவும் இல்லை, எல்லாமே வந்து செலவு பண்ணிட்டேன். அப்புறம் ஜிபே தான் பண்ணினேன். 80 ரூபா கொடுத்துட்டு ஒரு பாக்கெட்டு போதும்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டை ரிட்டன் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
இந்த பொருள் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன். நம்ம ரெஹானாவுக்கு மக்கானா வாங்கியிருந்தேன், அப்புறம் லெகின்ஸ் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறமா லேஸ் வாங்கியிருந்தேன், கோல்டு கலர் ஒன்று, அப்புறம் சில்வர் கலர் ஒன்று வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் இயரிங் வாங்கியிருந்தேன், பேங்கிள்ஸு, அப்புறம் பட்ஸு இல்லை வீட்டில். ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன். பொருள் என்னமோ ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, ஆனால் செலவு என்னமோ அதிகமாகிடுச்சு. நம்ம ரெஹானாவோட ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளெயினாக இருக்கிற மாதிரி இருக்குது. என் அறிவுக்கு எட்டின மாதிரி ஏதாவது டிசைன் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை கொஞ்சம் டிசைன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நாளைக்கு பெருநாவுக்கான வேலையெல்லாம் கிச்சனில் ஓரளவுக்கு செஞ்சு முடிச்சுட்டு அடுத்ததாக தூங்க போகணும். தூங்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ரெஹானா ட்ரெஸ் வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணி முடிச்சுட்டு தான் தூங்கணும். இப்போவே டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. இப்போ ரெஹானா ட்ரெஸ்ஸில் நான் என்ன டிசைன் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ரன்னிங் செயின் சில்வரில் வாங்கிட்டு வந்தேன் இல்லையா, அதை வந்து ஸ்லீவ்லேயும் நெக்லேயும் கையாலேயே தைச்சிட்டேன். அதுக்கப்புறமா கம் வச்சு குட்டி குட்டியாக ஸ்டோன் வைக்க போகிறேன். ஸ்டோன் இல்லை, குட்டி குட்டியாக பீட்ஸ் வந்து வைக்க போகிறேன் ஒயிட் கலரில், கொஞ்சம் மேட்சிங்காக இருக்கும். ஸோ இப்போ எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு தூங்க போகிறேன். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா காலையில் எடுத்துக்கலாம். வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது இதெல்லாம் வீடியோ எடுக்கலாமேன்னு சொல்லி மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நிறைய வீடியோ எடுக்கணுன்ற ஆர்வமாக தான் இருக்கும். பட் வந்து வேலையோட டென்ஷனில் என்னால் வீடியோவே எடுக்க முடியாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எனக்கு டைம் வந்து எப்போல்லாம் கிடைக்குதோ ஸோ அப்போல்லாம் கொஞ்சம் வீடியோ எடுத்துக்கிட்டேன். அடுத்து பெருநாள் அன்னைக்கு காலையில் 3 மணிக்கெலாம் அலாரம் வச்சு எந்திரிச்சிட்டேன். அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நிமிஷத்தில் அலாரம் வந்து அடிச்சிச்சு. ஆஃப் பண்ணி வச்சுட்டு அடுத்து ஸ்ட்ரைட்டாக கிச்சனுக்கு தான் வந்தேன். கிச்சனுக்கு வந்து எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிச்சனை கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட் பண்ணிவிட்டு அடுத்து வட்டலப்பம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணேன். சூப்பராக வந்துருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டு, நல்லா வந்துருந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் மட்டும்தான் எந்திரிச்சு கிச்சனில் இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என்னோட ஹஸ்பண்டை போயிட்டு எழுப்பி விட்டேன். எந்திரிச்ச உடனே டீ குடிச்சிட்டு உனக்கு வந்து கோழியை க்ளீன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா. டீ போட்டுட்டு நாங்கள் 2 பேரும் குடிச்சிட்டோம். குடிச்சதுக்கு அப்புறமா இப்போ வந்து கோழியை கட் பண்ணி க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறா. அப்படியே பாருங்கள் எவ்வளோ இருட்டாக இருக்குன்ட்டு. டைம் வந்து இப்போ ஒரு 4 மணி 4:30 இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்து கொஞ்சம் நேரத்துல எல்லாம் பசங்களை எழுப்பி விட்டுட்டேன். ஹாஜா பார்த்தீங்கன்னா வீடை கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு. ரியாஸ் வந்து வழக்கம் போல் அவரோட வேலை தானே பரோட்டா செய்கிறது. ஸோ பரோட்டா வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காரு. நாங்கள் வந்து மைதா மாவில் பரோட்டா செய்யலை, கோதுமை மாவில் ஜஸ்ட் ஒரு 20 பரோட்டா செஞ்சால் போதும்னு சொல்லிட்டு கம்மியாக தான் செஞ்சோம். ஏன்னா இந்த பெருநாக்கு வந்து நாங்கள் யாருக்கும் எதுவுமே கொடுக்கல, வீட்டுக்கு மட்டும் தான் செஞ்சுக்கிட்டோம். பெருநாள் தொழுகைக்கு போகிறது வரைக்குமே இங்கே எல்லாருக்குமே வேலை இருந்துச்சு. ஸோ அவங்கவுங்க வேலையை ஆளுக்கு ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். எல்லாருமே டோட்டலாக பிஸியாக இருந்தோம். நம்ம ரெஹானா மட்டும் நல்லா ஜாலியாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு தூங்கிட்டு இருந்தாங்க. வீடெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா ஊது போட்டுட்டு ஊதுபத்தியும் ஏற்றி வச்சேன். அந்த பத்தி வந்து என்கிட்ட நிறைய இருக்குது. ஸோ வேஸ்ட்டாக தானே கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஏற்றி வச்சேன். இதெல்லாம் வச்சதுக்கப்புறம் அந்த பெருநாளோட ஒரு வைப்பு வந்து சூப்பராக கிடச்சிச்சு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜிலேருந்து இட்லி மாவு வந்து எடுத்து வச்சுட்டேன். நம்ம நேற்றே மாவு அரைச்சி வச்சோம் இல்லையா, போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இன்றைக்கி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு மாவு வந்து எடுத்து வெளியில் வச்சுட்டேன். அதில் இருக்க கூலிங்லாம் போனதும் நம்ம வந்து இட்லி ஊற்றணும். இப்போ நான் வந்து கடல் பாசி காய்ச்சிட்டு இருக்கிறேன். கடல் பாசியில் ஃபுட் கலர் எதுவும் சேர்க்காம ஜஸ்ட் பால் மட்டும் சேர்த்து காய்ச்சிட்டு இருக்கிறேன். வாசனைக்காக ரம்பை இலை கட் பண்ணி போட்டிருக்கேன். ரம்பை இலை வந்து நம்ம வீட்டு வாசல்லையே இருக்குது, அதனால அதில் ஒரு 2-3 பீஸ் கட் பண்ணி போட்டு அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எப்போவுமே கடல் பாசி வந்து முன்னாடி நாளே செஞ்சு வச்சிருவேன். இன்னைக்கு வந்து நம்ம யாருக்கும் கொடுக்கல, வீட்டுக்கு மட்டும் தானே அப்படிங்கிறதுனால கம்மியாக தான் செஞ்சேன். அதனால காலையிலேயே செஞ்சுக்கலான்னு சொல்லி இப்போ தான் ரெடி பண்ணி ஃபில்டர் பண்ணி செட் பண்ண வச்சிருக்கிறேன். அடுத்து அதே அடுப்பில் பார்த்தீங்கன்னா, அதாவது கடல் பாசி காய்ச்சிட்டு அதே அடுப்பில் பரோட்டா சுட்டுடலான்னு சொல்லிட்டு இப்போ பரோட்டா வந்து சுட்டுட்டு இருக்கிறேன். இன்னொரு அடுப்பில் வந்து கோழி ஆனோ ரெடி ஆகிட்டு இருக்கு. என்னோட பசங்களுக்கு இப்போல்லாம் பிராய்லர் கோழி வந்து சாப்பிட்றதுக்கு பிடிக்கவே மாட்டேது, வாங்காதம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. வேணா காடை வாங்குங்க, அப்படி இல்லைனாக்கா நாட்டுக்கோழி வாங்குங்க, இல்லைன்னா சும்மாவே ரசம் வச்சா கூட பரவாயில்ல, பிராய்லர் கோழி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்கள் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா கடையில் விற்கிற கோழி வாங்குறதே இல்லை. இந்த மாதிரி நாட்டுக்கோழி வாங்கிக்கிறது. கோழி சாப்பிடணுன்னு ஆசைப்பட்டால் இந்த மாதிரி நாட்டுக்கோழி தான் வாங்கிக்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம ஹாஜாவோட பர்த்டே வந்துச்சு, அதுக்கும் நாங்கள் நாட்டுக்கோழி தான் வாங்கியிருந்தோம். இப்போ பெருநாவுக்கு நாட்டுக்கோழியே வாங்கிட்டு வந்துட்டா. அப்பாடா, எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. அடுத்து நான் குளிச்சுட்டு ரெடி ஆகணும். லாஸ்ட்டாக ஒரு இட்லி மட்டும் வெந்துட்டுருக்கு. வெந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன்னா வேலை எல்லாமே முடிஞ்சிடும். பசியார் எல்லாத்தையும் நான் இங்கே ரெடியாக எடுத்து வச்சுருக்கிறேன். தொழுது முடிச்சுட்டு வந்து பசியாரணும்னு சொல்லிட்டு நம்ம இந்த தொழுகைக்கு போகும்போது பசியாரமாக தானே போகணும். ஸோ அதனால் எதுவுமே பசியாரில் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி மட்டும் வச்சுருக்கிறேன். அடுத்து குளிச்சுட்டு ரெடி ஆகணும். நம்ம ரெஹானா ரெடி ஆகிட்டாங்க. இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா என்னோடய பசங்களும் ஹஸ்பண்டும் ரெடி ஆகிட்டு அவங்க போய் தொழுகிறதுக்கு போயிட்டாங்க.
இதுதான் என்னோட பெருநாவுக்கான ட்ரெஸ்ஸு. இந்த saree வந்து நீங்கள் முன்னாடியே பார்த்துருப்பீங்க. முன்னாடினாக்கா நோம்பு பெருநாப்பவே பார்த்துருப்பீங்க. நோம்பு பெருநாக்கு ட்ரெஸ் எடுக்கும்போது ஹஜ்ஜி பெருநாவுக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ நான் வந்து அப்படியே புதுசாக வச்சுட்டேன். இப்போ தான் வந்து எடுத்து உடுத்திட்டு தொழுவுறதுக்கு கிளம்பிட்டேன். நம்ம ரைஹானா ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரைஹானாக்கு வந்து இந்த மக்கானா வந்து செம்மையாக இருந்துச்சு. அது இந்த ட்ரெஸ்ஸு மேட்சிங்காக எடுக்கலான்னு சொல்லிட்டு எவ்வளோ ட்ரை பண்ணேன், கிடைக்கவே இல்லை. நமக்கு டைம் இல்லையா நிறைய கடையில் போய் பார்க்குறதுக்கு. ஸோ அதனால் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதோட ப்ரைஸ் வந்து 150 ரூபா தான். ஸோ நிறைய ஸ்டோன் ஒர்க் வச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு இப்போ நாங்கள் தொழுகிறதுக்கு பள்ளிவாசலுக்கு வந்துட்டோம். தொழுது முடிச்சுட்டு பள்ளிவாசல்லையே ஒரு ஃபோட்டோவை எடுத்து எங்கள் அம்மாவுக்கு சென்ட் பண்ணிவிட்டு அங்கேருந்து இப்போ நான் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். சும்மா வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு பைக்லேருந்து இறங்கி நடந்து வந்துட்டுருக்கேன். நான் பைக்கில் தான் போனேன். சும்மா நடந்து வரலாமே அப்படின்னு சொல்லிட்டு நடந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கேன். பக்ரீத்துக்கு வந்து தொடையிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து சாப்பிட போகிறோம். நாங்கள் சாப்பிட்றது என்னன்னா எனக்கு தொழுகிற டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 8:15. ஸோ போயிட்டு தொழுது முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது 9:30 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறமா எல்லாருக்கும் சரியான பசி. ஏன்னா நம்ம பசியார மத்தெல்லாம் தொழுகிறதுக்கு போனோம். ஸோ வந்த உடனே கடகடன்னு பசியாரெலாம் எடுத்து வச்சு இப்போ பசியார போனோம். நம்ம ரைஹானா பார்த்தீங்கன்னா பசியார போகிறோம். நம்ம ரைஹானா பார்த்தீங்கன்னா அவங்களோட சேனலுக்கு ரொம்ப பிஸியாக ஆர்வமாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ரைஹானாவுக்கு தனியாக ஒரு சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்சால் அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்க்கும்போது ரைஹானா ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. முடிஞ்சால் நம்ம ரைஹானாவோட சேனலை வந்து நான் ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். ஆல்ரெடி நிறைய பேருக்கு அந்த சேனல் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்காக நான் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் பசியார போகிறோம். வட்டலப்பம், கடல் பாசி, தம்ரோட்டு, பரோட்டா, அப்புறம் கோழியானம், கொஞ்சமாக வந்து தக்காளி சட்னியும் செஞ்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையும் வச்சு சாப்பிட்டாச்சு. சாப்பிடும்போது டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 10:30 மணி 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. ஏன்னா வந்து அப்படியே பேசிக்கிட்டே ஜாலியாக வந்து ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். அடுத்து மதியானம் போல் பூ கட்டிகிட்டு இருந்தேன். நைட்டு பூ கட்ட முடியாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். அதை வந்து கட்டலாமேன்னு சொல்லிட்டு கட்டிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் அம்மாவும் தம்பியோட பிள்ளையும் ஊர்லேருந்து வந்திருந்தா. வரும்போது இந்த ஆட்டு தலை எடுத்துகிட்டு வந்திருந்தா. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சா அடுத்த நாள் க்ளீன் பண்ணுறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே க்ளீன் பண்ணி எடுத்துருவாங்கன்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட்டை சொல்லிட்டு இருந்தேன். மார்க்கெட் போய் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டா. வந்த உடனே நானும் கிரேவி மாதிரி குக்கர்லேயே ரெடி பண்ணிட்டேன். மதியானம் லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ப்ளெயின் ரைஸ் வச்சுட்டு காலையில் செஞ்ச பசியாரையெல்லாம் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் வச்சு நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து மதியானம் லஞ்ச் வந்து முடிச்சுட்டு ஈவினிங் வந்து பீச் போகலான்னு சொல்லிட்டு ஒரு 4:30 மணிக்கெலாம் கிளம்பி பீச்சுக்கு வந்துட்டோம். 4:30 மணிக்கெலாம் கிளம்பி போகிறோமே, நிறைய பேர் வந்திருக்க மாட்டாங்க, வெயில் வேறு அதிகமாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருந்தா. வெயிலும் வந்து அந்தளவுக்கு தெரியலை. ஏன்னா பீச்சிலேருந்து சிலன்னு காற்று வருது இல்லையா, அதனால் வெயில் பெருசாக தெரியலை. மெயினாக பார்த்தீங்கன்னா குட்டீஸ்க்காக தான் நம்ம வர வேண்டியதாக இருக்குது. எனக்கு வந்து அன்னைக்கு வெளியில் போகணும் அப்படிங்கிற மாதிரி எதுவுமே தோணலை. வீட்லேயே ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நம்ம ரைஹானாவுக்காக தான் இப்போ நான் கிளம்பி வந்தேன். பீச்சுக்கு வரத்துக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவ்வளோவா வரத்துக்கு பிடிக்கல. ரைஹானாக்காக தான் வந்தேன். பட் வந்ததுக்கப்புறமா இங்கே நிறைய பேர் பார்க்கும்போது எனக்கும் ரொம்ப ஜாலியாக ஹாப்பி ஆகிடுச்சு. இந்த மாதிரி பொது இடங்களுக்கு வரும்போது நிறைய பேரை ஃபேமிலியோடு பார்க்கும்போது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. இப்போ வந்து தண்ணியில் காலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஹாஜாவும் ரைஹானாவும் போயிட்டா. இப்போ நான் வந்து போகிறேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நல்ல அலை இருந்துச்சு. நிறைய டைம் வந்து பெரிய பெரிய அலையாக வந்துச்சு. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். நம்ம ரைஹானா பாருங்கள், நம்மளை பார்த்துக்க நானா பக்கத்தில் இருக்காங்கிற தைரியத்தில் உலகத்தையும் மறந்துட்டு தண்ணியில் நல்லா ஆட்டம் போட்டுட்டு இருந்தா. நான் கூட வந்து கொஞ்சம் கிட்டன தான் இருந்தேன். ரைஹானாவும் ஹாஜாவும் பார்த்திங்கன்னா நல்லா தூரமாக போயிட்டு நின்றுட்டு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தண்ணியில் வந்து ஃபுல்லாக ட்ரெஸ்லாம் நனைஞ்சிருச்சு. அதை பற்றி கவலையே படலை. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. போலீஸ் வந்து போங்கன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்மளே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே கிளம்பி வந்துட்டோம். வரும்போதே ரைஹானா வந்து எனக்கு அது வாங்கி வேணும், இது வாங்கி வேணும், ராட்டினம் போகிறேன், அது போகிறேன், இது போகிறேன்னு சொல்லிகிட்டே வந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். நல்லா தண்ணியில் நனைஞ்சி என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்டோம். அங்கே இருக்கிற அந்த சிலுண்டு காற்று வேறு. கண்டிப்பாக ரைஹானாக்கு வந்து ஃபீவர் வரும், இல்லைனாக்கா கோல்டு வரும் அப்படின்னு நினச்சேன். அதே மாதிரியே 2 நாளைக்கு அப்புறமா வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் பரவாயில்லை. நாங்கள் எல்லோரும் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா ராட்டினம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே நடந்து போயிட்டு ராட்டினம் போகிறதுக்காக போனோம். அங்கே போனதுக்கப்புறமா ரைஹானா வந்து அதெல்லாம் நான் போகல, எனக்கு பயமாக இருக்குது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே வந்து இங்கே வந்து உட்காந்து கொஞ்சம் நேரம் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பிட்டோம்.
அவ்வளோதான். ஈத் விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.